ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது முருங்கீரையை வச்சு பருப்பு சேர்க்காம கீரை கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கட்டு முருங்கைக்கீரை, சாதம் வடித்த தண்ணி 1 டம்ளர், ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இதை ஒரு 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணின முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். எல்லா கீரையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த கீரை, வேக வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச சாதம் வடித்த கஞ்சி தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கீரை கடையலுக்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகா தாளித்து அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது வைப்பர் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கடையல் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.